ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை யாவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறார். மாதம் முடிந்து நினைக்காதீங்க, பெரிய நன்மைகளை உங்களுக்காக செய்ய இருக்கிறார். ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், இந்த மாதம் முடிகிற வரைக்கும் 1ஆம் தேதி காலையில் வரைக்கும் காலையில் 5:30 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் தடைகளை உடைக்கும் ஜெபம் நடத்தி கொண்டு இருக்கிறோம். நீங்களும் உங்கள் குடும்பமும் இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். Now let's go to the word of God. பிரியமானவர்களே, கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு கூட பேசுகிற ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இந்த மாதம் முடிவதற்குள்ளாக இன்னொரு 3 நாட்கள் தான் இருக்கிறது. கர்த்தர் செய்ய போற மகத்துவமான காரியத்தை நீங்க விசுவாசித்தீர்கள் என்றால் நிச்சயம் உங்க கண்கள் பார்க்கும். ஆமென். ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே சொல்லுங்க, நான் விசுவாசிக்கின்றேன். I believe. நான் விசுவாசிக்கின்றேன். I believe. சகரியால வேதம் சொல்லுகிறது, சகரியா 10ஆம் அதிகாரம் 1 வசனம், பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். முன்மாறி காலத்து மழை என்று ஒன்று இருக்கிறது, பின்மாறி காலத்து மழை என்று ஒன்று இருக்கிறது. முன்மாறி காலத்து மழை என்றால் விதைப்பதற்கு முன்பாக வருகிற மழையை தான் முன்மாறி காலத்து மழை என்று சொல்லுவார்கள். ஆனா பின்மாறி காலத்து மழை எதுக்கு உபயோகப்படுதுன்னா, விதைச்சதுக்கு பிற்பாடு ஒரு மழை, பயங்கரமான ஒரு மழை அடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், பாருங்க, வளர்ச்சி ஸ்லோவா இருந்தாலும் அந்த மழை நிமித்தமாக மடமடன்னு ஒரு growth உண்டாகும், ஒரு இன்க்ரீஸ் உண்டாகும், ஒரு வளர்ச்சி உண்டாகும். கர்த்தர் இன்னைக்கு அதுதான் சொல்றாரு, பின்மாறி காலத்தின் மழையை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆண்டவரை இன்னைக்கு நீங்க வேண்டிக் கொள்ள போறீங்க? அப்ப என்னோட சேர்ந்து சொல்லுங்க, ஏசப்பா, என் வாழ்க்கையில பின்மாறி காலத்தின் மலைய என் மேல ஊற்றுங்கப்பா. சொன்ன ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தர் பின்மாறி காலத்தின் மழையாகிய தன்னுடைய அபிஷேகத்தை கர்த்தர் கொட்ட போகிறார். பரிசுத்தாவியானவர் இறங்கி வந்துட்டாருன்னா சூழ்நிலை தலகீழா மாறிடுங்க. நீங்க எந்த நிலைமையில இருந்து என்னை பார்த்து கொண்டிருக்கிறீங்க எனக்கு தெரியல, ஆனா கர்த்தர் அறிவார். உங்க நிலைமைய அறிஞ்சுதான் இந்த லைவ்ல கர்த்தர் உங்களை இணைய வைத்திருக்கிறார். நிச்சயம் உங்க வாழ்க்கையில பின்மாறி காலத்தின் மலைய கர்த்தர் ஊற்ற போகிறார். நீங்கள் ஆயத்தமாகிக் கொள்ளுங்க. நம்பர் 1, கர்த்தர் பின்மாறி காலத்தின் மலையை ஊற்றும் பொழுது சகரியா 9ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் எனக்கென்று யூதாவை நானேற்றி எப்ராயிமிலே வில்லை நிரப்பி, சியோனே உன் புத்திரரை கிரேக்க தேச புத்திரருக்கு விரோதமாக எழுப்பி உன்னை பராக்கிரமசாலிகளின் பட்டயத்திற்கு ஒப்பாக்குவேன். கர்த்தர் சொல்றாரு, உங்களை ஒரு பட்டயமாய் கர்த்தர் மாத்த போகிறாரு. எங்கெல்லாம் நீங்க உங்களைய மற்றவங்க பேசுகிற வார்த்தைகள், மற்றவங்க செய்கிற சில காரியங்கள் பட்டயத்தை போல வந்து உங்களை அடித்து நீங்க கீழே விழுந்திருக்கலாம், ஆனா இந்த லைவ்ல கர்த்தர் சொல்கிறார், உங்களை கர்த்தர் பட்டயமாய் மாற்ற போகிறார். இந்த பட்டயம் எதற்குன்னா, உங்க மேல வீசுகிற எல்லா பட்டயத்தையும் உடைத்து நொறுக்கி கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு உங்களையே கர்த்தர் பட்டயமாய் மாற்ற போகிறார். நீ கர்த்தருடைய கரங்கள்ல வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தண்டாயுதமும் அஸ்திராயுதமுமாய் இருக்கிறீங்க. the battle axe, பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த பட்டயம் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இன்னைக்கு அநேக அசுத்தாவிகளின் கிரியைகளை கர்த்தர் உங்களை வைத்துதான் உடைக்க போகிறார். ஆமென். சொல்லுங்க, வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டிருக்கிற எல்லா அசுத்தாவிகளின் செயல்களையும் கர்த்தாவே நீங்க என்னை வைத்து உடைக்க போறீங்க. ஆமாங்க. மோசேயுடைய வாழ்வில மோசே திக்கு வாயனும் மந்த நாவுமாய் இருந்தார். அவர் வாழ்க்கையில எதுவுமே தன்னுடைய பலன் என்று சொல்லிக்கொள்ள அவர் எதுக்குமே லாய்க்கில்லாத ஒரு நிலைமையில தான் அவர் மீதியான் தேசத்துல இருந்து ஆடு மேய்ச்சு கொண்டிருக்கிறாரு. ஆனா கர்த்தர் மோசையை அழைத்து மோசேக்கு தன்னுடைய அபிஷேகத்தை கொடுத்ததுக்கு பிற்பாடு மோசே பார்வோனை பயப்படுத்துகிற பட்டயமாய் கர்த்தர் மாற்றினார். பார்வோனை மாத்திரம் அல்ல, அநேக தேசங்கள் அந்த செங்கடல்ல இருந்து கானான்குள்ள போவதற்கு முன்னாடி வரைக்கும் எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள் இவர்களுக்கு விரோதமாய் வந்தது. அவர்களை எல்லாவற்றையும் அடக்குகிற ஒரு பட்டயமாய் கர்த்தர் மோசே என்ற ஒரு மனிதனை உருவாக்கினார் என்றால், இன்னைக்கு கர்த்தர் உங்களையும் உருவாக்குகிறார், உங்களையும் உருமாற்றுகிறார். ஒரு பட்டயமாக அவருடைய அபிஷேகம் உங்களை உருமாற்ற போகிறது. ஆமென். சொல்லுங்க, நான் ஒரு பட்டயமாய் மாற போகிறேன். ஆமென். இரண்டாவதாக, பின்மாறி காலத்தின் மழைய இந்த 3 நாட்களுக்குள்ள கர்த்தர் ஊற்றும் பொழுது அவர் செய்கிற காரியம் சகரியா 9ஆம் அதிகாரம் 14வது வசனம், அவரே, அதாவது கர்த்தரே உங்கள் பட்சத்தில் காணப்படுவார். கர்த்தர் சொல்றா, நீ உன் பக்கத்துல வரப்போகிறேன். நீங்க அநேக நேரம் சொல்லுவீங்க, கர்த்தாவே நீங்க அவங்களோட இருக்கிறீங்க, நீங்க இவங்களோட இருக்கிறீங்க, என் கூட இருக்கிறீங்களானே எனக்கு தெரியலையே ஏசப்பான்னு நீங்க ஒரு டவுட்டோடையே நீங்க இதுல இணைஞ்சிருக்கிறீங்கல்ல. கர்த்தர் சொல்றாரு, உன்னோடு இருக்கிறத, உன் பட்சத்துல நிக்கிறத, சில அற்புதங்களின் அடையாளங்களினால
கர்த்தர் காண்பிக்க போகிறாரு. ஆயத்தமாகிக் கொள்ளுங்க. பின்மாரின் காலத்தின் மழையை வேண்டிக் கொள்ள ஆரம்பிங்க. ஆவியானவர் இறங்கி வரும் பொழுது அன்பு பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க பட்சத்துல நிற்கிறத நீங்க பார்க்க போகிறீங்க. உங்க பட்சத்துல வந்து நின்னு, உங்க பக்கத்துல வந்து நின்னு கர்த்தர் என்ன செய்வார் வாசிக்கிறேன். அவருடைய அம்பு மின்னலை போல புறப்படும். கர்த்தர் சொல்றாரு, உனக்காக அவர் செய்யற வேலை ஒரு மின்னலை போல இருக்க போகிறது. அடுத்தது லைன்ல வேதம் சொல்லுகிறது, சகரியா 9:14, கர்த்தராகிய ஆண்டவர் எக்காலம் ஊதி தென் திசை காற்றுகளோட நடந்து வருவார். அப்படின்னா தேவ தூதர்களோட கர்த்தர் உங்களுக்காக நடந்து வர போகிறாரு. உங்களுக்காக எதுக்கு பரலோக சேனையை கூட்டி கொண்டு வருகிறாரு? வேதாகமத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏசப்பா பிறந்த உடனே அவர் பிறந்த செய்தியை அறிவிக்கிறதற்கு பரத்துல இருந்து தேவ சேனைகள் இறங்கி வந்தது, தேவ தூதர்கள் இறங்கி வந்தார்கள். அப்ப என்ன நடந்தது? எல்லாருக்கும் ஏசப்பா பிறந்த செய்தியை அவர்கள் அறிவிக்க தேவ தூதர்கள் உதவியா இருந்தார்கள். அதே போல வேதாகமத்துல பேதுருவ சிறைச்சாலையில போடும் பொழுது தேவ தூதன் இறங்கி வந்தார். எதற்காக? விடுதலையாக்க. கர்த்தர் ஒவ்வொரு தடவை தேவ தூதர்களை கூட்டிட்டு வரும்போதெல்லாம் என்ன நடக்கும்னா, ஏதோ ஒரு செய்தியை கொண்டு வருவார்கள், அல்லது ஏதோ ஒரு யுத்தத்தை செய்ய போகிறாங்க. இன்னைக்கு நான் சொல்லுகிற பிரியமானவர்களே, உங்களுக்கான செய்திய இந்த 2026 கர்த்தர் என்ன செய்ய போறார் என்ற செய்திய கர்த்தர் உங்க பட்சத்துல நின்று உங்களுக்கு அறிவிக்க போகிறார். இரண்டாவதாக, உங்களுக்காக கர்த்தரே யுத்தம் பண்ண போகிறாரு. மோசே காண்டர் ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு, இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, இது என்னுடையது. கர்த்தர் பர்சனலா எடுத்துக்கிறாரு. உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா யுத்தத்தை நான் பாத்துக்கிற மகளே, நீ ஏன் கவலைப்படுகிற? உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அவமானத்தை நான் பாத்துக்கிறேன். உனக்காக நான் அவமானப்பட்டிருக்கிறபடியினால் நிச்சயம் உன் தலகுனியை நான் விடமாட்டேன் என்று கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறத இந்த பின்மாரி காலத்தின் மழை உங்க மேல பொழியும் பொழுது நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆமென். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால இந்த எல்லா யுத்தங்களும் இன்றைக்கு ஓய போகிறது. இந்த 3 நாளைக்குள்ளாக ஜூலை மாதம் முடியும் பொழுது கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறதை கண்கள் பார்க்க கர்த்தரே கிரியை செய்ய போகிறார். ஆமென். மூன்றாவதாக, பின்மாரி காலத்தின் மழைய இந்த கடைசி மாதத்துல, கடைசி நாட்கள்ல கர்த்தர் ஊற்றும் பொழுது வேதம் சொல்லுகிறது, சகரியா 10:12, நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகிறார். வியாதியில என்னோட இணைந்திருக்கிறீங்களா? வேதனையோடு என்னால் இந்த வழி தாங்க முடியல சிஸ்டர், நான் நிறைய டாக்டருக்கு செலவு பண்ணிட்டேன், எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், ஆனா இதுல நான் வெளியே வர முடியலன்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிறீங்களா? உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்றார், கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகிறாரு. கர்த்தர் பலப்படுத்தினார்னா என்ன நடக்கும்? அப்போஸ்தலர் 1:8 வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை சாட்சிகளாய் நிறுத்த செய்ய போகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து என்னவா இருப்பீர்கள்? சாட்சிகளா இருப்பீர்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை சாட்சியா மாத்த போகிறாரு. இன்னைக்கு நீங்க உடைக்கப்பட்டு உட்கார்ந்து இருக்கலாம், அந்த காரியத்துல நீங்க சாட்சிகளா எழும்ப போகிறீர்கள். சொல்லுங்க, கர்த்தரனை பலப்படுத்த போகிறார். எது கட்ட முடியலன்னு சொல்றீங்களோ அதை கட்டுவதற்கு பலப்படுத்துவார். எந்த வேலை கிடைக்கலன்னு சொல்றீங்களோ அந்த வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். எந்த காரியனால முடியல ஆண்டவரே, இன்னைக்கு நான் உடஞ்சு உட்கார்ந்திருக்கேன்னு சொல்றீங்களோ, என் அன்பு குடும்பத்தாரே, என் அன்பு சகோதரனை சகோதரிய, அந்த காரியத்துல கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு கர்த்தர் சகாயம் பண்ண போகிறார். ஆமென். சொல்லுங்க, கர்த்தாவே என்னை பலப்படுத்தி எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என்னை பலப்படுத்தி எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆமென். கர்த்தரே உங்களை நடத்த போகிறார். 3 காரியங்க. பின்மாரி காலத்தின் மழைய இந்த 3 நாள் ஜூலை மாதம் முடிய போகிறது. கேளுங்க, ஆண்டவரே என் மேல பின்மாரி காலத்தின் மழைய ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பான்னு கேளுங்க. எதிர்பாராத விளைச்சல், எதிர்பாராத வளர்ச்சியை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. பின்மாரி காலத்தின் மழைய ஊற்றினார்னா கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், உங்களுக்கு பட்சத்துல வந்து நிற்பார். கர்த்தர் உங்களுக்காக என்ன பண்ணுவார்? பட்டயமாய் உங்களை மாற்றுவார். ஆமென். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, என்னோட கூட ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த 3 நாளுக்குள்ளாக இவர்களுக்காக நீங்க பட்டயமா இறங்கி வாங்க. எத்தனையோ இடத்துல அடிக்கப்பட்டிருக்காங்க, எத்தனையோ இடத்துல கட்டப்பட்டிருக்கிறாங்க. கட்டப்பட்ட கட்டுகளிலிருந்து அறுத்திடும்படியாக பட்டயமா இறங்கி வாங்க. அவங்க செவிகளை ஆண்டவரை கெடுக்கிற பிசாசுகளிலிருந்து விடுதலையாக்குங்க ஜெபிக்கிறோம். இப்பொழுதே அவங்களுக்குள்ளாக ஒரு தெளிவான தேவ சத்தம் இறங்குவதாக. ஆமென். சோத்திரம். நிறைய பேர் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் கன்ஃபியூஷன். கர்த்தர் இப்பொழுது உங்க கூட தெளிவாய் பேசுகிறேன். அந்த ஒரு கிருபை தருகிறார். அவர் பட்டயத்தோடு உங்களுக்காக வருகிறார். அவர் உங்களை பலப்படுத்த போகிறார். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் நீங்க பலப்படுத்துங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனமா இருக்கிற ஒவ்வொருவரும் பலன் அடைய முடியாது. உங்க அபிஷேகத்தை உங்களுக்குள்ளாக ஊற்றுங்க, உள்ளங்களுக்குள்ளாக ஊற்றுங்க, அவங்க சிரசுல ஊத்துங்க என்று ஜெபிக்கிறேன். ஒரு
பெரிய மாற்றத்தை இந்த 3 நாளுக்குள்ளாக நீங்க செய்யுங்க ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க கூட பேச போறார். கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகிறார். இந்த 3 நாளுக்குள்ளாக பலவிதமான குழப்பங்கள் இருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து தெளிந்த புத்தியை கர்த்தர் தர போகிறார். ஆமென். You are blessed. You are blessed. Bye-bye.